கேரளாவிற்கு கனிமங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துச் செல்வதும், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களிலிருந்து உற்பத்தியாகின்ற கனிமங்களில் 80% கனிமங்கள், அதாவது எம்சாண்ட், பீன்சாண்ட், ஜல்லி, குண்டு கற்கள் புளியகரை சோதனை சாவடி வழியாக கேரளாவிற்கு எடுத்துச் செல்கிறார்கள். அதாவது கேரளாவுடைய தேவை அதிகமாக இருப்பதால் இங்கு இருக்கின்ற கல்குவாரிகளில் அதிக அளவு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அரசு அனுமதிக்கப்பட்ட ஆழத்திற்கு மேல் அதிக சக்தி வாய்ந்த வெடிகளை வெடித்து அதிக அளவில் கனிமங்களை உற்பத்தி செய்து கேரளாவுக்கு அனுப்பி வருகிறார்கள். மேலும் இங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி இருந்து ஆயிரக்கணக்கான லாரிகளில் கர்நாடகாவிற்கு கனிமங்கள் எடுத்துச் செல்கிறார்கள். இது முற்றிலும் சுற்றுச்சூழலை பாதிக்கும், அரசுக்கும் தினசரி கோடிக்கணக்கான ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்தி வருகிறது. மேலும் லாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் அதிக பாரம் 60 டன் 70 டன் ஏற்றி செல்வதால் கிராமப்புற சாலைகள் முழுவதும் சேதமடைந்து அதிக விபத்துகள் ஏற்படுகிறது, உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. எனவே அரசுக்கு ஏற்படுகின்ற வருவாய் இழப்பை தவிர்க்கின்ற வகையிலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற வகையிலும் தமிழகத்தினுடைய பிற்காலங்களில் இதே நிலை நீடித்தால் தமிழகத்தில் நடைபெறும் அரசு மற்றும் தனியார் கட்டுமான பணிகளுக்கு தேவையான எம்சாண்ட், ஜல்லி, பீசாண்ட் கிடைப்பது அரிதாகிவிடும். எனவே தமிழகத்தில் உற்பத்தியாகின்ற கனிமங்கள் தமிழகத்தினுடைய கட்டுமான பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் அண்டை மாநிலங்களான கர்நாடகா, கேரளாவிற்கு எடுத்துச் செல்வதற்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என்று கடந்த ஆட்சியின் போது திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக ஆட்சியில் வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தோம். ஆனால் அரசு செவிசாய்க்கவில்லை. அதாவது பாத்தீங்கன்னா நாங்க இந்த கடந்த 2 அரசுக்கும் பாத்தீங்கன்னா பல்வேறு தருணங்களில் இந்த கனிமங்கள் அண்டை மாநிலங்களுக்கு எடுத்து சொல்ல தடை விதித்து பாத்தீங்கன்னா பல கட்டத்தில் நாங்க போராட்டம் நடத்தியும் பதிவு தபால் அனுப்பியும் மாண்புமிகு அன்றைய கனிமவளத்துறை அமைச்சர் துரைமுருகனையும் அனைத்து அதிகாரிகளும் சந்தித்து மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இறுதியாக கடந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி என்று புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு முதல்வர் விஜய் ஜோசப் தலைமையிலான அரசும் முதல்வருக்கும் இந்த கனிம வளங்கள் அண்டை மாநிலங்களுக்கு எடுத்து செல்ல தடை செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டு மனு அனுப்பி இருந்தோம். கடந்த 11ஆம் தேதி என்று கனிமவளத்துறை அமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்து ஆலோசனை கூட்டத்திலும் தெளிவாக தமிழகம் முழுவதும் விரைந்து மணல் குவாரிகள் திறக்கப்பட வேண்டும், அண்டை மாநிலங்களுக்கு கனிமங்கள் எடுத்து செல்வது முழுவதும் தடை செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதன் பேரில் மாண்புமிகு தமிழகத்த முதல்வர் அறிவிப்பின்படி இன்றைய தினம் கனிமவளத்துறை இயக்குனர் அவர்கள் நேற்று 27/7/2026 அன்று தமிழகம் முழுவதும் இயங்குகின்ற கல்குவாரி கிரசர் இருந்து உற்பத்தியாகும் அனைத்து கனிமங்களும் தமிழகத்தினுடைய தேவைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும், அண்டை மாநில கேரளா, கர்நாடகாவிற்கு எடுத்துச் செல்வதற்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதை முழு மனதோடு வரவேற்கிறோம். முதல்வர் அவர்களுக்கும், கனிமவளத்துறை அமைச்சர் பிரபு அவர்களுக்கும், கனிமவளத்துறை இயக்குனர் பிரபு சங்கர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.